அந்த டைட்டில் அது நல்லா பாருங்க. ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடவன் கணக்கு பார்க்கிறவன், அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666, மனுஷனுடைய லக்கம் இல்லை, அது ஒரு மனுஷனுடைய லக்கம். இங்கு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 11வது வசனம், அங்கே அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இளைப்பாதலிராது. அந்த மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்களுக்கும். அப்படியானால் அந்த முத்திரை என்று அங்கே வருகிறது அதனுடைய நாமம். அப்படியானால் இன்றைக்கு அவருடைய நாமம் என்னவென்றால் அபிஷியல் வைக்கேரியஸ் ஃபிலிடாய். இதற்கு கணக்கு இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் 5வது வகுப்புன்னு சொன்னால் வி மாதிரி போடுறீங்களே 5, உங்களுக்கு புரியுதுங்களா? 10 என்றால் எக்ஸ் மாதிரி போடுறீங்களே, அது மாதிரி அது கணக்கு இருக்கிறது. அது மாதிரி வீன்னு போட்டால் 5, ஐன்னு சொன்னால் 1, சீன்னு சொன்னால் சென்டினரி 100, ஏன்னு சொன்னால் இல்லை கணக்கில், 6ன்னு சொன்னால் அது இல்லை, அப்புறம் ஐன்னு சொன்னால் 1, வியும் யூவும் ஒன்று தான் கணக்கில், அதனால அது 5. அப்புறம் எஸ்ஸுக்கு ஒன்றும் இல்லை, எஃப்க்கு ஒன்றும் கிடையாது, ஐக்கு ஒரு ஐ, எல் என்று சொன்னால் லைட்டின் அது 50, அப்புறம் ஐ என்று சொன்னால் அது, டி என்று சொன்னால் 500, அப்புறம் இ என்று சொன்னால் ஒன்றுமில்லை 1. ஆகவே இந்த வைக்கேரியஸ் ஃபிலிடாய் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 666 வருது. இதை கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தர்றேன். நான் ஒரு புத்தகத்தில் சும்மா அவசரமாக எழுதி அதை சைக்கிளோ ஸ்டைல் பண்ணோம், அதுவும் கையில் கொடுக்குறாது, நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ஒரு வேளை என்ன நினைக்கலாம் என்றால், இன்றைக்கு ஹிட்லர் முதலியான சில பேருடைய பெயர்கள் கூட கணக்கு போட்டு பார்த்தா 666 தான் வருது. அநேகருடைய பெயர்கள் கூட சில பேர்கள்லாம். அப்படியானால் கத்தோலிக்கர் என்ன சொல்கிறாங்க, எங்களை மாத்திரம் 666ன்னு சொல்கிறீங்களே, இன்னும் அநேகருடைய பெயர்களுக்கு 666 வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மிருகம் யார் என்பதை குறித்து ஆண்டவர் அநேக அடையாளங்களை கொடுக்குறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அநேக அடையாளங்களில் இது ஒன்று தான். புரியுதுங்களா? இப்போ ஹிட்லருக்கு இந்த இது சரியாக இருக்குது, அடாப்ட் ஹிட்லர்னு சொன்னால் 666 வருது. சரி, அவருக்கு அடாப்ட் ஹிட்லர்னு சொல்கிறதுக்கு இது ஒன்று தான் அடையாளம் அடாப்ட் ஹிட்லருக்கு. ஆனால் திருமறையில் என்ன சொல்லுது, அநேக இந்த மிருகத்தை பற்றிய அடையாளங்கள் நான் அன்றைக்கி 12 சொன்னேன், இன்றைக்கு 3-4 சொன்னேன். ஆகவே எனக்குரிய 15 அடையாளங்கள் இருக்கிறது. அந்த மிருகம் யார் என்று திட்டவட்டமாக கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு 15 அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 15 அடையாளங்களில் இந்த நண்பர் ஒன்று தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ மற்ற 14 அடையாளங்களும் இருக்கணும். இப்போ ஹிட்லர் 666ன்னு சொன்னால் இந்த ஒன்று தான் அந்த ஹிட்லருக்கு பொருந்ததே ஒழிய மற்ற 14 அடையாளங்களும் ஹிட்லருக்கு பொருந்தாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 14ல் இது 15வது அடையாளம். இந்த 14ம் சரியாக வரணும், அப்போ தான் இந்த 15ம் சரியாக வரும். ஆகவே உங்களுக்கு புரிகிறதா? சரி, இப்பொழுது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மிருகத்தின் முத்திரை என்பது என்ன? கத்தோலிக்கர் ஒரு முத்திரை வச்சுக்கிறாங்க. ஆண்டவருடைய முத்திரை என்பது என்ன? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்னென்னு வாசிக்கிறேன்னு பாருங்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்ற சாட்சி ஆகும். சரி, 20வது வசனத்தை வாசிங்க. 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்துட்டு வர்றாங்களே, இந்த அற்புதங்கள் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து இருக்குது, கிறிஸ்துவ மார்க்கத்திலையும் இருக்குது. அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்துட்டு வர்றவங்களை எப்படி டெஸ்ட் பண்ணுவது என்றால் வேதத்தில் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு அடையாளம் என்னென்னா, சாட்சி ஆகமத்தையும் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதம் என்று சொல்லும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 10 கற்பனைக்கு தான் வேதம்னு தமிழில் பேர். இந்த 10 கற்பனையை சுற்றி இந்த புத்தகம் எழுதப்பட்டபடினால இதுக்கு வேத புத்தகம்னு பேர். ஆனால் இதுக்கு சரியான பேர் என்ன தெரியுங்களா? சாட்சி ஆகமம். இந்த பைபிளுக்கு வேதம் கொடுக்குற பெயர் என்ன? சாட்சி ஆகமம். இந்த வேதம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள், லா என்று வரும். வேதம் என்பது சட்டம். அப்போது யாரையாவது நீங்கள் அற்புதம் செய்கிறவங்க, அடையாளம் செய்கிறவங்க, அல்லது யாராவது பிரசங்கம் பண்ணுறவங்க, யாராவது இது கடவுளுடைய பிள்ளைகளா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்கு கடவுள் என்ன சொல்கிறார்? டு த லா அண்ட் டு த டெஸ்டமோனி. சாட்சிய வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பாருங்கள். அவங்க பேசுவது எல்லாம் இந்த வேதத்துக்கும் 10 கற்பனைக்கும் இந்த வேத வசனங்களுக்கும் சாட்சி ஆகமத்துக்கு ஒத்திருந்தால் அவர்கள் கடவுளத்திலிருந்து வந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த வேத 10 கற்பனைக்கும்
இந்த வேத வசனங்களுக்கும் ஒத்திராவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆட்களாக இருந்தாலும், தெய்வ ரூபத்திலே வந்தாலும், அல்லது பிரம்மாண்டமான அற்புதங்களை அடையாளங்கள் செய்தாலும் அவர்கள் கடவுளிடத்திலிருந்து வரவில்லை என்பதை வேதம் தீர்மானமாக நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் மற்ற கடவுள் இல்லாத மற்ற மக்களும் ஏராளமான அற்புதங்கள் செய்வார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு நாளைக்கு அதை குறித்து நான் பேசுகிறேன். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே பாருங்க 16 சாட்சி ஆகமத்தை கட்டி, இந்த வேதத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். வேதத்தில் முத்திரையிடு. அப்போ பொதுவாக முத்திரை எங்கே இருக்குது சொல்லுங்க. இன்னைக்கு கலெக்டர் ஒரு சொல்லுகிறார், 2000 ரூபாய் வருமானம் உள்ளவங்களுக்கு, கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் ரேஷன்ஸ் கார்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று கலெக்டர் ஒரு உத்தரவு போடுகிறார். அப்போ கலெக்டர் உத்தரவு போட்டுல அந்த உத்தரவை போட்டு தன்னுடைய முத்திரையை போடுறார். இது புரியுதுங்களா? சரி, அந்த முத்திரையில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சட்டத்தில் தான் எப்பவுமே முத்திரை இருக்கும் இல்லைங்களா? முத்திரை இல்லாத சட்டம் இருக்காது. சட்டம்னு சொன்னால் அதில் முத்திரை போட்டால் தான் அந்த சட்டம் செல்லுபடியாகும். புரியுதுங்களா? கையெழுத்து போடணும், கையெழுத்து, மற்ற காரியங்கள் அங்கே இருக்கும். புரியுதுங்களா? 3 காரியம் வரும். என்ன காரியம்னா, அந்த முத்திரையில் 3 காரியம் வரும். ஒன்று பெயர் வரும், இன்னொன்று அவருடைய அதிகாரம் வரும், இன்னொன்று அந்த அதிகாரத்தின் எல்லை. 3 அங்கே இருக்கும் அந்த முத்திரையில். யார் முத்திரை போட்டாலும் சரி. சரி, இன்று கலெக்டர் அவர்கள் ஒரு முத்திரை போடுறாங்கன்னு வச்சுங்க இங்கே, புரியுதுங்களா? 2000 வருமானம் உள்ளவங்க, கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்கப்படும் என்று சொல்லி, அப்போ கலெக்டருடைய பெயர் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் பெயர் என்னவென்று தெரியவில்லை. கலெக்டர் இங்கு செங்கை மாவட்டம் என்று உங்களுக்கு அந்த 3 இது இருக்கும். சரி, ஒரு ஹெட்மாஸ்டர், ஒரு பிரின்சிபால் ஒரு அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆர்டர் அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு. அப்போ அந்த பிரின்சிபாலுடைய பெயர் பிரின்சிபால் இந்த ஸ்கூல். புரியுதுங்களா? சரி, ஒரு முனிசிபாலிட்டியில் சேர்மன், அவர் ஒரு முத்திரை போட்டால் அந்த சேர்மன் பெயர் சேர்மன் முனிசிபல், காஞ்சிபுரம் முனிசிபாலிட்டி. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ முத்திரையில் 3 காரியங்கள் இருக்கும். ஒன்று அவருடைய பெயர் இருக்கும், 2வது அவருடைய அதிகாரத்தினுடைய பெயர் இருக்கும், 3வது அந்த எல்லை இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 3 இருக்கும். அந்த முத்திரைகள் எப்பொழுதும் சட்டத்தில் தான் வரும். சட்டம் இருந்தால் தான் அந்த முத்திரை போட்டால் தான் இந்த சட்டம் செல்லும். முத்திரைகள் வேற எங்கும் வராது, வேற எங்கேயும் போட மாட்டாங்க. இந்த சட்டத்தில் தான் முத்திரை போடுவாங்க. முத்திரைனா பேர் இதெல்லாம் போடுவாங்க. அப்படியானால் இங்கே சொல்கிறார் கடவுள், அந்த வேதத்தில் முத்திரை போடு. அப்படியானால் முத்திரை எங்கே இருக்கிறது? அந்த வேதத்தில் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? வேதம் என்றால் 10 கற்பனைகள் இருக்குது. சரி, ஆண்டவர் 10 கற்பனையை கொடுத்தாரு, சட்டங்கள் கொடுத்த மாதிரி கடவுளும் நமக்கு 10 கற்பனை எழுதி கொடுத்தாரு அல்லவா? பரலோகத்தின் தேவன் கொடுத்த சட்டங்கள். அப்படியானால் இன்றைக்கு திடீரென்று யாராவது எழும்பி இது நான் சொன்ன சட்டம் தான் சொல்லலாம், நான் போட்ட சட்டம் தான் சொல்லலாம். ஆகவே ஆண்டவர் இந்த சட்டத்தில் தன்னுடைய முத்திரையை வைத்திருக்கிறார். அந்த முத்திரை இல்லைன்னா அந்த சட்டம் செல்லுபடியாகாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே என்ன சட்டம்? இந்த 10 பிரமாணங்களில் வேதம் சொல்லுது, சாட்சியாக சாட்சி அந்த வேதத்திலே முத்திரையிடு. சரி, அப்போ இந்த 10 பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த 10 பிரமாணங்களில் எதில் அந்த முத்திரை இருக்கிறது? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், முதல் கற்பனை 3வது வசனம். இதில் என்னையன்றின்னு போடப்பட்டிருக்கிறது, பேருமில்ல ஒன்றும் கிடையாது. சரி, 2வது வசனத்தில் 2வது கற்பனையில் ஒரு சொரூபத்தையும் என்ன செய்ய வணங்க வேண்டாம். 5வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து. அப்போ பேர் மாத்திரம் இருக்குது, தேவனாகிய கர்த்தர் பெயர் மட்டும் இருக்குது. அந்த 2வது கற்பனையில் வேற இது கிடையாது. சரி, 3வது கற்பனை எடுத்துங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பேர் இருக்கிறது, ஆண்டருடைய பெயர் அங்கே இருக்கிறது. சரி, 5வது கற்பனையை கொண்டு போங்க. 5வது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அப்படியானால் தேவன் என்ற பெயர் மாத்திரம் அங்கே இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. அப்போது இந்த கற்பனையிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் வேதத்தை முத்திரையிடுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ வேதத்தில் எந்த கற்பனையில் முத்திரை இருக்கிறது என்று சொன்னால் நல்லா கவனிங்க. 4வது கற்பனை எடுத்துங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். பேர் வந்துருச்சு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர், மறுபடியும் பேர் வந்துருச்சு பாருங்க. 6 நாட்களுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகவே இங்கு நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் பெயர் வந்துட்டு. 2வது உண்டாக்கி சிருஷ்டித்தார், அவருடைய வேலை.
உண்டாக்கி சிருஷ்டிகர்த்தா அவருடைய வேலை. சரி, எல்லை எது? வானமும் பூமியும் சமுத்திரமும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் தேவனாகி கர்த்தர் என்ற பெயர் அங்கே இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய வேலை என்ன? அத்தாரிட்டி என்ன? கலெக்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் என்பது போல சிருஷ்டிகர்த்தா, கிரியேட்டர், அவருடைய அது வேலை. அப்புறம் எல்லை என்ன? தமிழ்நாடு என்று சொல்ல மாதிரி வானமும் பூமியும் சமுத்திரமும் அங்கே இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த அந்த கற்பனைகளிலே இந்த வேதத்தை கட்டி முத்திரை போடு என்று சொன்னாரே, அப்படியானால் இந்த வேதம், இந்த 10 கற்பனைகளிலே முத்திரை எங்கே இருக்கிறது? அந்த 4வது கற்பனையில் தான் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ கடவுளுடைய முத்திரை என்று சொல்லும்போது அது எங்கே இருக்கிறது? ஆண்டவர் இந்த முத்திரையை 4வது கற்பனையில் வைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த முத்திரை, அடையாளம் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் ஒரே மாதிரி சொற்கள், த சேம் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். எசேக்கியேல் 20:20 நான் வாசிக்கிறேன். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசரியுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். புரியுதுங்களா? அடையாளம், முத்திரை என்றால் ஒன்று தான். சரி, 12வது வசனத்தில் வாசிக்கிறேன். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நான் அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாயிருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை கட்டளையிட்டேன். யாத்திரையாக 31ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. சில வசனங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 31:13 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரை நோக்கி என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். சரி, 17வது வசனத்தை வாசிங்க. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாட்களுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்ற அடையாளம். அடையாளம்னு வேதத்தில் எத்தனை தடவை பேசுது? வேற எதுக்கு அடையாளம்னு பேசுது? இந்த கிறிஸ்துவ நாம் சிலுவை வச்சிருக்கிறோமே, சிலுவை அடையாளம் என்று வேதத்தில் எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா? கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை தான் அடையாளம் என்று வேதத்தில் எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வேதத்தில் அநேக முறை ஓய்வு நாள் எனக்கும் உனக்கும் அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளோ தடவை சொன்னார். அதை பற்றி யாரு கவலைப்படுறா? அது முத்திரை என்பதை வேதம், அடையாளம், முத்திரையெல்லாம் ஒன்றுதான். அது ஒரே வார்த்தைகள். அது உங்களுக்கு புரிகிறது. ஆகவே திருமறை என்ன சொல்கிறது? இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பு, 7ஆம் நாள் ஆசரிப்பு தான் கடவுளுடைய முத்திரை. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த 7ஆம் நாளை நாம் ஆசரிக்கும் போது தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள் என்று அதனுடைய அர்த்தம். அதுவும் விசேஷ விதமாக மறைக்கப்பட்டு கிடந்த, இந்த மறைந்து போய் அநேக நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த இந்த சத்தியம் இந்த கடைசி நாட்களிலே அது மறுபடியுமாக துளிர் விட்டு எழும்பும், மக்கள் மத்தியில் வைக்கப்படும். ஆகவேதான் கடைசி நாளிலே அந்த 4 தூதர்களும் 4 காற்றுகளை பிடித்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியிலே முத்திரை போட்டு தீருமளவும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கடைசி நாளில் அந்த முத்திரையினுடைய அந்த விசேஷமான அந்த செய்தியை கடைசி நாட்களில் தேவன் உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு அதை சொல்லி அதை ரிசீவ் பண்ணுகிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மேலே ஆண்டவர் இந்த முத்திரை தரிப்பார் என்று வேதம் அங்கே விசேஷ விதமாக அங்கே சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவருடைய முத்திரை. புரியுதுங்களா? இந்த முத்திரை எங்கே இருக்கிறது? அந்த 4வது பிரமாணத்தில் தான் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய முத்திரை என்பது பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே இந்த பெரிய அழிவுகள் வருவதற்கு முன்னதாக, பிரம்மாண்டமான அழிவுகளுக்கு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு அவர் அந்த முத்திரை போட்டு விலக்கிக் கொள்வார். தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு ஐடென்டிஃபை பண்ணுவார். அப்படி முத்திரை பெற்றவர்கள் இந்த வரப்போகிற அந்த வாதனையில் அவர்கள் அகப்பட மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் என்று திருமறை உங்களுக்கு சொல்கிறது. சரி, அப்படியானால் இன்றைக்கு மிருகத்தினுடைய முத்திரை என்ன? நான் உங்களுக்கு சொன்னேன், மிருகம் என்பது கத்தோலிக்க திருச்சபையை குறிக்கிறது. சரி, அப்போ கத்தோலிக்க திருச்சபை தங்களுடைய அதிகாரத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். இங்கே நான் வாசிக்கிறேன். த மார்க் ஆஃப் அப்பாஸ்டசி. கார்டினல் கிப்பன்ஸ் என்பவர், அவருடைய கார்டினல் கிப்பன்ஸ் என்பவர், அவரே இதை குறித்து என்ன எழுதுகிறார் என்றால் எழுதியிருக்கிறார். கிறிஸ்டியன் டாக்ட்ரின் என்ற புத்தகத்தில் 1833 வருஷம் அச்சடிக்கப்பட்ட புத்தகம், பக்கம் 58வது பக்கம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்? By changing the Sabbath from Saturday to Sunday, which Protestants allow of, is the mark of the Catholic Church. அப்படியானால் இந்த கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்கிறது?
எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எப்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நிரூபிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் வைத்த அந்த கட்டளையே நாங்கள் மாற்றிவிட்டோம். ஆண்டவருடைய கட்டளையே மாற்றிவிட்டோம். அவ்வளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ உங்கள் அதிகாரத்தினுடைய அடையாளம் என்ன? இங்கே சொல்லுகிறார் ரெவரண்ட் தாமஸ் சான்சலர் ஆஃப் கார்டினல் கிப்பன் சொல்லுகிறார், த ஃபர்ஸ்ட் டே அப்சர்வன்ஸ் இஸ் த அத்தாரிட்டி அண்ட் மார்க் ஆஃப் த ரோமன் கேத்தலிக் சர்ச். அவர் சொல்லுகிறார், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரத்தின் முத்திரை என்று சொல்லுகிறார். இதை நாங்கள் உங்களுக்கு எழுதி அநேக கொட்டேஷன்ஸ் எழுதி கையிலே கொடுக்குறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது ஆண்டவருடைய அந்த முத்திரைக்கு ஒரு கவுண்டர்ஃபிட், ஒரு போலி, அது ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. அப்போது ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன சொல்லுது? கடவுளுடைய கட்டளையே மாற்றி வைக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படியானால் எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை எதனாலே நீங்கள் அறியலாம் என்றால், கடவுளுடைய கற்பனையே நாங்கள் மாற்றி முதலாவது நாளை ஓய்வு நாளாக வைத்திருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு அதிகாரத்தினுடைய அடையாளம். அப்படியானால் பை கீப்பிங் சண்டே, புரியுதுங்களா, வி அக்னாலேஜ் த அத்தாரிட்டி ஆஃப் ரோமன் கேத்தலிக் சர்ச். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆசரிக்கிறீங்களே, அதுதான் மிருகத்தினுடைய முத்திரை, அதுதான் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய முத்திரை, அதிகாரத்தினுடைய முத்திரை. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு இதை நான் திட்டவட்டமாக எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்போது அந்த முத்திரை என்ன சொல்லுது? ஜான் பால், பாப்பரசருடைய பேர், பாப்பரசர், கீழே கத்தோலிக்க திருச்சபை அல்லது கத்தோலிக்க உலகம், புரியுதுங்களா? இந்த திருச்சபை இதுதான் சீல் அவங்களுக்கு. அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரம், அத்தாரிட்டி எதில் இருக்கிறது என்றால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பில் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கொண்டு வந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் எல்லாரும் கை கொள்றீங்க, உலகமே கை கொள்ளுது. அப்போது எங்களுடைய அந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறீங்க, புரியுதுங்களா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது பிரச்சனை அல்ல. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா கிழமையில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். இது கிழமை இல்லை, கிழமையில் சண்டை இல்லை. இது கத்தோலிக்க மார்க்கத்தை அதன் மூலமாக அஞ்ஞான மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா? புரியுதுங்களா? அந்த அத்தாரிட்டி மார்க் என்பது என்னென்றால் யாரை பின் செல்கிறீர்கள், புரியுதுங்களா? அதுதான். ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் என்ன, சனிக்கிழமை இருந்தாலும் என்ன என்று நீங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லிடுறீங்க. இப்போ இந்த சண்டை வந்து சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குமா? இல்லை. இந்த சண்டை என்னன்னா, நீங்கள் மனிதனை பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா, அல்லது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு திருச்சபை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவருடைய கட்டளை பின்பற்றுகிறீர்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இட் இஸ் நாட் சாட்டர்டே ஆர் சண்டே. உங்களுக்கு புரியுதுங்களா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ற பிரச்சனை அல்லது இது ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு சபையை, மனிதர்களை பின்பற்றுகிறீர்களா? அதுதான் இதனுடைய அடையாளம். அப்படியானால் மனிதரை நீங்கள் பின்பற்றினார், தேவனுடைய சபைக்கு விரோதமாக இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்றினால் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிங்க, சந்தோஷமாக ஆசரிங்க, தாராளமாக ஆசரிங்க. யாரும் உங்களை வந்து கையை ஆசரிக்க வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை, புரியுதுங்களா? நீங்கள்லாம் படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞானவான்கள், ஆலோசிக்கிற பிள்ளைகள். அதனால் இது எல்லாம் உங்கள் முன்னால் புட்டு புட்டு வச்சிட்ற, பிளைனாக வச்சிட்ற, ஓப்பனாக. அப்புறம் நீங்கள் அதை என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதை வந்து நாங்கள் வந்து தடுத்து நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு விளங்கலைன்னா வந்து கேட்டுக்குங்க. இல்லை அதில் இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது உலகம் ஒத்துக்கொண்ட உண்மை, இது நான் சொல்கிற உண்மை இல்லை, இது அவங்களே ஒத்துக்கொள்கிற உண்மை. ஒரு சமயத்தில் நான் மதுரையில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தபோது இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி கொண்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியணும். அப்பொழுது ஒருவர் என்னை சேலஞ்சு பண்ணார். அப்போ நான் சொன்னேன், ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய போகிறேன், இது நான் செய்கிற பிரசங்கமே இல்லை. ஆகவே கத்தோலிக்க மார்க்கத்தார் அவங்க என்ன சொன்னாங்கன்னு புஸ்தகத்தில் இந்த பக்கம், இந்த புஸ்தகம், இந்த இவர் சொன்னார் அப்படிங்கிறதுலையே வச்சு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிட்டேன். ஆகவே இன்றைக்கு நான் செய்கிற பிரசங்கத்தை எல்லாம் அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். கத்தோலிக்க மார்க்க திருச்சபையின் அதிகாரிகள் சொன்னது தான் நான் சொல்கிறேன், நான் சொல்லலை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் அதிகாரத்தின் சின்னம், அது ஒரு முத்திரை என்று நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான அதை பற்றி அவங்க வீராப்பு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அநேக அசோசியேஷன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை உலகமெங்கும் கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டு வருகிறது. இந்த நாடுகள், இந்த அசோசியேஷன் எல்லா நாடுகளிலும் பிரான்ச் இருக்கிறது.
ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் உலகமெங்கும் இருக்கிற மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்க நாட்டிலே இருக்கிற 48 நாடுகளிலே இன்றைக்கு 37 நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமையை அங்கு ஓய்வு நாளாக ஆசரிக்காதவர்களுக்கு ஃபைன் போடுகிறார்கள், சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், எனக்கு இன்றைக்கு நேரமில்லை, அதை இன்னொரு நாளைக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்காதவர்களுக்கு அங்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை கவர்மெண்ட் சட்டத்திலே கொண்டு வந்து விடுவார்கள், சிவில் சட்டத்திலே கொண்டு வந்து விடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்க வேண்டும் என்று தேச சட்டமாக கொண்டு வந்து விடுவார்கள். அந்த மாதிரி தேச சட்டம் இப்பொழுது உலகத்தின் அநேக இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அதை ஆசரிக்காதவர்கள் சிறை தண்டனை, அப்படி அதை ஆசரிக்காதவர்கள் ஃபைன், அதை ஆசரிக்காதவர்களுக்கு பலவிதமான ப்ரிவிலேஜ். கடைசியில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அங்கு ஜெயிலில் போட்டு விடுவார்கள், மரண தண்டனை கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே விசேஷமாக நான் வைக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவருடைய முத்திரையை பெறப்போகிறீர்களா அல்லது மிருகத்தினுடைய முத்திரையை பெறப்போகிறீர்களா? அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய முத்திரை பெறுகிறவர்கள், பின்பு நான் பார்த்தபோது வெளி 1:14 வாசிக்கிறேன். சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பிதாவினுடைய நாமம் என்றால் அந்த முத்திரை. அப்படியானால் முத்திரை தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய முத்திரையை பெற்றவர்கள், அந்த சனிக்கிழமை ஓய்வு நாளை உண்மையை முத்தமாக ஆசரிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சிங்காசனத்திலே அங்கே இருப்பார்கள் என்று திருமறை அங்கே சொல்கிறது. நான் கண்டேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அந்த மிருகத்தினுடைய முத்திரை பெற்றவர்களை குறித்து திருமறை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் அதிலேயே 10-11, அவன் தேவனுடைய அவர்களுக்கு பின்னே 3ஆவது தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரை தரித்துக் கொள்கிறனவனோ. நெற்றி என்றால் அவருடைய திங்கிங், கை என்றால் அவருடைய கிரிகைகள், கிரிகையில் அவைகளை தரித்துக் கொள்கிறனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் மாட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் மக்களினாலும் கதகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்துக் கொள்கிறவர்களுக்கு எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பாதிராது. பயங்கரமான இந்த சாப வார்த்தைகள் ஆண்டவர் வைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏமாந்து போகக்கூடாது, போலியை பின்பற்றக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். இந்த காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டேன். ஆவியானவர்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொண்டவளாக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்திலே நிற்கும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய பாத்தில் வைக்கிறோம். நாங்கள் உடைய பிள்ளைகள் தகப்பனே, நாங்கள் தப்பு செய்தால் அதை நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கட்சி கொண்டாடுகிறோம். தப்பிதமாக நடக்கிற எங்களை ஆண்டவரே திருத்தி உம்முடைய நீதியின் பாதையை நடத்தும் தகப்பனே. தெய்வக்கரம் எங்களோடு கூட இருந்து இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முத்திரையை பெற்றுக்கொள்கிற மக்களாக ஏதோ காலம் கடந்து போகாததுக்கு முன்னதாகவே உம்முடைய அந்த முத்திரையாகிய அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பை நாங்கள் கடைப்பிடித்து அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கும்படியான ஒரு பெரிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொன்னீரே. அந்த கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் நிற்கும்படியான ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென்.